குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வரதட்சணையினால் ஏற்படக்கூடிய கொடுமைகள், அதாவது டெய்லியுமே இந்த கொடுமைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே வேணாம், சும்மா வந்தாவே போதும், கட்டின புடவையோடு வந்தால் போதும், படிக்காட்டியும் பரவாயில்ல, நான் படிக்க வச்சுக்கிறேன், வயசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணா, வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பல பேச்சு பேசுவாங்க. பொண்ணு கேட்குறவங்க, நான் படிக்க வச்சுக்கிறேன், நான் ஒன்றுமே போட வேணாம், நகை வரதட்சணைக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிய வரைக்கும் பார்த்துக்குவாங்க. அது கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ வரைக்கும் விழுந்து விழுந்து அந்த பெண்ணோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. நல்லா பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நல்ல உபசரிப்பு நல்லா இருக்கும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தொட்டதுக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. இப்போ பொண்ணு இருக்காங்க, மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களோட நிறைய கனவுகளோட தான் மேரேஜ் பண்ணி போவாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து நல்லா சந்தோஷமாக வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு போவாங்க. ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கணும், மாமியார் கூட எப்படி இருக்கணும், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் எல்லாத்துக்கூடையும் இப்படி இப்படிலாம் நம்ம குடும்பம் மாதிரி இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் நம்மகிட்ட இப்படிலாம் பேசணும், பழகணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் அவங்க கூட சந்தோஷமாக வச்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போவோம். அப்படி போகும்போது ஆனால் வந்து அவங்க போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் குறை சொல்ல சரிங்களா. ஒரு சிலர் இருக்காங்க, இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்களோட சீரகம் அதான் ஒரு மாதம் தான், அதுக்கு மேலேலாம் தாங்காது. ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஒரு மாதம் முடிஞ்சிருது அப்படின்னா அடுத்து அவங்க சீரகம்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை சொல்கிறது. இப்போ நம்ம எங்கேயாவது இப்போ சாப்பிட்ற விஷயத்துக்கு கூட இந்த இப்படி சாப்பாடு போடுற, இப்படி தட்டை கழுவுற, இப்படி வீட்டை சுத்தமாக வைக்கிறதுல நீ இப்படி பண்ணுற. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இவங்க வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்கும் சரிங்களா. அதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் சரிங்களா. அது வரைக்கும் இவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். வீட்டில் இருக்கவங்க புதுசாக வந்திருக்கா, அவளுக்கு நம்ம தான் தெரியாததை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடத்துக்கணும். ஆனால் நம்ம அம்மா வீட்டில் வந்து சொல்லி தான் அனுப்புவாங்க. அங்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு நடந்துக்க. ஏதாவது பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு, ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னங்கிறத நீயா புரிஞ்சுக்க, பொறுமையாயிரு, எது பேசினாலும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. கொஞ்ச நாளைக்கு அதாவது புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிக்க, அதுதான் உன்னோட வீடு, இது வீடு இல்லை, அதுதான் உன்னோட வீடு, எப்படினாலும் வரலாம் போகலாம், ஆனால் வந்து உனக்கு இனிமேல் அதுதான் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க சரிங்களா. ஆனால் அங்கே நடக்கிற கொடுமைகள் வந்து நம்மளுக்கு, அதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம், சொல்ல முடியாத விஷயங்கள்ல யாராலுமே சொல்ல முடியும். எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே நிறைய வேதனைகள் இருக்கும். அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் சொன்னால் ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இல்லை அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்களோ, இதனால நிறைய பிரச்சனைகள் வருமோ, இல்லாட்டி நம்ம ஏதாவது ஏற்று பேசினாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் அவங்க மனசுக்குள்ளே வச்சு 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 அப்படியே ரொம்ப நொந்து போய் இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டுமே வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பொறுமையாக வாழ்ந்தாலுமே ரொம்ப டார்ச்சருங்க. எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணையினால தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ, அதாவது அவங்க வீட்டில் வந்து என்னன்னா அவங்க புத்தி வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி, பொம்பளை பிள்ளைனா இப்போ வசதியே இல்லைனாலும் தன் பிள்ளைகளை வந்து அப்படி என்ன தங்கமாக தான் பார்த்துக்குவோம், பொத்தி தான் வைப்போம். என்ன நம்மளுக்கு அதுதான் என்ன உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படிங்கிறாலும் நம்ம பிள்ளைகளை செல்லஞ்சலமாக வளர்ப்போம். அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்போம். அவங்கள கஷ்டப்படாமல் அழுக விடாமல் பார்த்துக்குவோம். ஒரு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ, நம்மளுக்கு காசு இல்லைனாலும் அதை கடன் வாங்கி கூட என் பிள்ளைய சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையை நம்ம இப்படிலாம் பார்த்து வளர்த்த பிள்ளை ஒருத்தவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பாடுபடுத்துகிறாங்க. அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க. இது நம்ம பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போச்சுன்னா நம்ம வந்து வேற பிள்ளைகளை கொண்டு வந்து நம்ம பிள்ளை கொடுமைப்படுத்துறோமே, இது நம்ம பிள்ளை வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது நம்ம பிள்ளை அப்படி கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்க மாட்டேங்குது, யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. மருமகளா அவள் வேலைக்காரி தான், அவள் என்ன கொண்டு வந்திருக்கா, இவ்வளோ கொண்டு வந்திருக்கா, அதை நானாக போட்டுக்க போகிறேன், நானாக
வச்சுக்க போகிறேங்கிறாங்க. அது உண்மை. அவங்க போட்டுக்கிறதுல வச்சுக்கிறாங்கன்னா அவங்களோட செலவுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கடை இப்போ தனி கொடுத்துரும் போனோம்னா அவங்களோட செலவுக்கு தானே, அங்கேருந்து கொண்டு வந்தது செலவு பண்ணாங்களா? இல்லை இல்லை. இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுக்கு அதை வச்சு தான், சரி ஓம் குடும்பம் தானே, ஓம் பிள்ளை தானே, ஓம் புருஷன் தானே, ஓம் மாமியார் தானே அப்படின்றாங்க. அப்போ அவங்க மனசு அந்த நேரத்தில் அவங்கள மாற்றிட்டு அவங்க கொண்டு வந்த பூரா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணி இருக்கிற நகை எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களோ அதை பூரா நம்ம வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டாலும் இருந்தாலும் அதில் ஒரு குறை, இவ்வளோதான் கொண்டு வந்தியா, இவ்வளோதான் இருக்கா சொன்னது. நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம பொண்ணு நல்ல வசதியான வீட்டில் வாழணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க. ஆனால் அந்த வசதியான வீடாக இருந்தாலுமே அதுல அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்க. சரிங்களா? அவங்க இருக்கிற மனுஷர்கள் மனுஷங்களா இருக்காங்களா, அரக்கனா இருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் என்னதான் நம்ம என்னன்னா சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே நம்ம பேசி சிரிக்கும் போது பார்த்தோம்னா அவங்க நல்லா பேசுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எதுவுமே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. என் பிள்ளை ஏன் அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாருங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுயரூபம் பூரா வந்துடும். அவங்க எவ்வளோ ஒரு நச்சுத்தன்மையோடு நம்மகிட்ட பழகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பூரா அப்போ தான் தெரியும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதனால் யாருமே ஈஸியாக நினச்சிட்டாங்க. உங்கள் பொண்ணு வாழ போகிற வீடு, அந்த வீட்டில் எல்லோரும் நல்லவங்களா இருக்காங்க. குறிப்பாக கட்டிக்க போகிற பையன் நல்லவங்களா இருக்காங்க. அவங்க காசு பணம் சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க மனசு புரிஞ்சு நடந்துக்குவாங்களா, அவங்கள கண்கலங்காமல் வச்சுக்குவாங்களா, கஷ்டப்பட்டாலும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கால்வயிறு கஞ்சியாவது நிம்மதியாக குடிச்சா போதுங்கிற மாதிரி அவங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் விசாரிச்சுட்டு வசதியாக இருந்தால் போதும் என் பொண்ணு அப்படி அவங்க மகன் பெருமையாக சொன்னால் போதும், அவங்க மருமகன் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு பெருமையாக சொன்னால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வசதியை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்கள். நீங்கள் வசதியாக நீங்கள் இப்போ ஓரளவு நம்ம என்ன நினைப்போம், நம்ம இப்படி இருந்தாலும் நம்மளோட பணக்காரங்களுக்கு நம்ம பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்கிறது தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மளை விட அடுத்து நிறைய பணக்காரங்களுக்கு கொடுத்துட்டோம்னா பொண்ணு இன்னும் நல்லா ஜாலியாக ஒரு ராணி போல இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவள் கொடுக்கறது. சரிங்களா? அது தப்பே இல்லை. சரிங்களா? நம்ம எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனால் போகிற வீடு எப்படி இருக்கும், அவங்க இப்போ என்னன்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா சின்ன வீட்டில் பேசுறது எல்லாம் தெரியும். அதே ஒரு பெரிய பங்களாவில் என்ன நடந்தாலும் ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அது அப்படியே மூடி பணம் காசு வச்சுருக்கவங்களுக்குலாம் பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக போயிடும். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை பெருசாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுட்டு, ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். அவங்கள அந்த பிரச்சனைகள் வர விடாமல் எப்படி பார்த்துக்கலாம் தெரியும். ஆனால் வசதியாக இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அது வெளியில் தெரியாமல் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. கொஞ்சம் பார்த்து அவங்களோட குணங்களை பாருங்கள். வசதியை பார்க்குறத விட்டுட்டு குணம் தான் ரொம்ப முக்கியம். குணம் நல்ல வீட்டில் இருக்கவங்க நல்லவங்களா, கட்டிக்க போகிறவங்க நல்லவங்களா அப்படின்னு பாருங்கள். உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள், வசதியெல்லாம் பார்க்காதீங்க. சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? அதாவது இப்படி தான் இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்காலத்தில் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் வர்ற பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் ஒரு பொண்ணாக இருந்தால் இப்படி தான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளை நம்ம அதை தாண்டி போகணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்று இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நின்று போராடினா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தோன்னே தப்பான முடிவு எடுத்தோம்னா லைஃபே போயிடும். இதனால இப்போ ஏதாவது வீட்டில் பிரச்சனை நடக்குன்னா வீட்டில் சொன்னோம்னா ஏதாவது நினச்சிக்குவாங்களா, இல்லை அதனால வேற மற்றவங்களாம் அம்மா அப்பாவை தப்பாக பேசுவாங்களா? ஊரை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்களை பெற்று வளர்த்த உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி நீங்கள் எதையும் உங்களுக்கு பிடிக்கலையா அங்கே, ஏன்னா இப்போ திருத்தலாம் அப்படின்னு அதாவது தெரியாமல் தப்பு பண்ணுறவங்களை திருத்தலாங்க. ஆனால் தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்களை எப்பயுமே திருத்தவே முடியாது. அதனால பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகலை, அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த இருக்கவே இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. அந்த வாழ்க்கையே வேணாம். ஏன்னா காலம் பூரா அவங்கள்ட்ட போய் நம்ம சீரழிகிறதுக்கு பேசாமல் நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் நம்ம பேசாமல் நிம்மதியாக நமக்கு படிப்பு முக்கியம். பொம்பளை பிள்ளைகள் படிப்பு முக்கியமாக, படிப்பு இருந்தால் போதும். உலகத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டுங்க. நம்ம வாழ்க்கை நம்ம ஒழுக்கமாக இருக்கோமா அது போது ஊரில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இப்படி தான் இருந்தாலும் ஊரில் குறை தான் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாலும் ஊரில் அவள் இப்படி இவ இப்படி இப்போ என்ன சொல்கிறதுன்னா எதுனாலும் ஒரு வேலைக்கு போனால் இந்த அப்படி
போகிறா இப்படி போகிறா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டுங்க. அதெல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க. நீங்களும் அதாவது அப்பா கூட டீப்பாக வந்து பொண்ணுங்கள்கிட்ட பேச முடியாது, பொண்ணுங்களும் வந்து அப்பாக்கிட்ட எதுவுமே டீப்பாக சொல்ல முடியாது. அப்படிங்கிறது அம்மா இருக்க நம்ம வந்து நம்மளோட பொண்ணோட அந்த பார்வையை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அவள் ஃபேஸே காட்டி கொடுத்துரும், அவள் பேசுகிற பேச்சே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணை வந்து நம்ம உடனே வந்து பிரிஞ்சு வந்துட்டேன், இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு மன நிம்மதிக்காக தான் வர்றாங்க. எல்லாருமே கோச்சிட்டு போகிறதான் இப்போ ஒரு ஏதோ மன நிம்மதிக்காக வராங்க. பாருங்கள், இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேளுங்க. பொண்ணை நல்லா உட்கார வச்சு நல்லா பொறுமையாக கேளுங்க. ஏதாவது பொண்ணு மேலே தப்பு இருந்தால் அதை புரிய வச்சு கொண்டு போய் விடுங்க. இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தப்பு இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த வாழ்க்கையே வேணாம், பொண்ணை உங்கள் கூட வச்சுக்கோங்க. அதாவது அவங்க பொண்ணாவது நல்லா இருப்பாங்க, சேஃபாக உயிரோட உங்ககிட்ட பார்க்குற மாதிரியாவது நீங்கள் பார்த்துக்கிற மாதிரியாவது இருப்பாங்க. திரும்ப மறுபடியும் கொண்டு போய் அந்த டார்ச்சருக்குள்ளே விட்டிங்கன்னா இப்படி தாங்க மனசு வெறுத்து ஒரு உயிரே போயிடும். அது உயிர் போனதுக்கப்புறம் என்ன சொத்து இருந்து என்ன கேஸ் போட்டாலும் என்ன ஆக போகுதுங்க. வசதி இருக்கவங்க அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம பொண்ணு நம்ம பார்த்து பொத்தி வளர்த்தோம், நம்ம செல்லமாக வளர்த்த பொண்ணு இப்போ ஒரு செகண்டில் போயிடுச்சு. அப்படிங்கும்போது யாருக்கு இழப்பு? நம்மளுக்கு தான் இழப்பு. அவங்களுக்குலாம் இந்த வாழ்க்கையில் என்ன இன்னொரு வாழ்க்கை போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பொண்ணு பெற்றவங்க தயவு செய்து கவனமாக இருங்க. நம்ம கஷ்டப்பட்டு அதை கஞ்சியே இல்லைனாலும் தான் பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்த்து வளர்க்குறோம், செல்லமாக வளர்க்குறோம். அப்படிங்கும்போது பொண்ணுங்களை கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து கவனமாக யோசிச்சு அதாவது விசாரித்து கொடுங்க. வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற தப்பில்லை. அந்த வசதியான வீட்டில் வந்து நல்லவங்க இருக்காங்களா, நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க குணத்தை பாருங்கள். காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்படி தாங்க சீரழிஞ்சு போயிடும். உயிர் போச்சுன்னா வராது. தயவுசெய்து ஒவ்வொரு அதாவது பொண்ணை பற்றி எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இப்போ நிறையா வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி ஆளுது நிறையா பேர் என்ன பண்ணுவோம், வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நீங்கள் வந்து கோல மனசு படிச்சிடாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாருங்கள், உங்கள் வீட்டில் டார்ச்சர் அதிகமாக இருக்குது, வீட்டில் இருக்கவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா பேசாமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் கிளம்பி வந்துடுங்க. அங்கே இருந்து நீங்கள் நிறைய வீட்டில் வந்து பிள்ளைகள் இருக்கிறனால பிள்ளைகளுக்காக இருந்து அவங்க இருக்கணும், விட்டுட்டு போயிட்டு அதாவது பிள்ளைகளுக்காக இவங்க கூட இருந்து ஆகணும் அப்படிங்கிற நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சரிங்க, ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் டார்ச்சர் ஆனாலும் தாங்க முடியும். அளவுக்கு மீறி ரொம்ப அதை திரும்ப பண்ண தப்பவே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தயவுசெய்து எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் பேசாமல் கிளம்பி வந்துடும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலை செஞ்சு அதாவது 10 நாள் கஞ்சியாக குடித்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக குடிச்சிட்டு போயிடலாங்க. அது தேவையில்லாமல் வசதியான வாழ்க்கை என்ன சொல்கிறதுன்னா கௌரவமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாளிகையில் வாழலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா, உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஞ்சியை குடித்தாலும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து பொண்ணு மனசை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதிர்த்து நில்லுங்க. முடியாத பட்சத்துக்கு விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களை பெற்று வளர்த்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வந்து இருக்கணும். சரிங்களா, அவங்களுக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா பெரிய இழப்பு அவங்களுக்கு தான், உங்களை பெற்றவங்களுக்கு தான் இழப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து அது பெரிய இழப்பாக தெரியாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே சொல்கிறேன், ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பொம்பளை பிள்ளைகளை சொல்லி வளங்க. அதாவது தைரியத்தை சொல்லி வளங்க. எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து நிற்கணும், பயந்து ஒளிஞ்சு போகக்கூடாது, அதாவது ஃபீல் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று அதை வந்து மேனேஜ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு பழகிறதுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இதுக்கு ஒழியக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற லேடிஸ்க்குன்னு சொல்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. அது தெரியாமல் பண்ணுற பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மளாம் திருத்த நினைக்கலாம். ஆனால் தெரிஞ்சே மறுபடியும் தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களால் அங்கே இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து யோசிக்காதீங்க. பேசாமல் உங்கள் வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போ இருக்க காலத்தில் நம்ம
எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஒழுக்கமாக இருந்தால் போதுங்க. நம்ம ஒழுக்கமாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தோம்னா எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாங்க. ஊரில் அவங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்காக நீங்கள் எப்பயுமே யோசிக்காதீங்க. யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டும், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதனால மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க. தைரியம் இருந்தால் போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இங்கே முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஈவினிங் டயத்தில். டெய்லியும் ஷார்ட்ஸ் போட ஈவினிங் டயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லைவ் போட்டுட்ருக்கேன். அதை மதியத்தில் போட்டுட்ருக்கேங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.